வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆம்பிளிஃபையர், டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், TBA 3116D2 ஐசி உபயோகப்படுத்தின ஒரு ஆம்பிளிஃபையர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இந்த போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த போர்டு வந்து சம் ஸ்பெஷல். முதல்ல நம்ம பார்த்ததெல்லாம் வந்து 50 வாட்ஸ் அவுட்புட் மட்டும்தான் அவுட்புட் டெலிவரி பண்ணோம். பட் இது வந்து 100 வாட்ஸ் மானோ ஆம்பிளிஃபையர். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, ஒரு 2.1 அசம்பிள் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டீரியோ போர்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அவுட்புட் வரணும், 100 வாட்ஸ் இருக்குமானா ரெண்டு போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். 100 வாட்ஸ் ப்ளஸ் இன்னொரு 100 வாட்ஸ், 200 வாட்ஸ், வெரி சஃபிஷியன்ட்டு. ரொம்ப காம்பேக்டாக ஒரு கார் செட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், நாம் அதை டிசைன் பண்ண முடியும். ஏன்னா இந்த போர்டு வந்து எப்படி இருக்குன்னா, லீனியர் மாதிரி போர்டு கிடையாது. லீனியர் போர்டு அந்த ஹெவியாக ஹீட்ஸிங் வந்து தேவைப்படும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போ STK 4141, STK 4191 இல்லை 41 வேறு என்ன மாடல் STKவில் யூஸ் பண்ணாலும் சரி, ஹீட்ஸிங் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. டிரான்சிஸ்டர் பேர், தொசிபா பேர் 5200 1943 இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஹீட்ஸிங் பிளேட் ஹெவியாக வேணும். இது கொடுக்குற பவர் சப்ளை வோல்ட் வந்து 24 வோல்ட் அல்லது 32 வோல்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல ஹெவியாக இருக்க வேண்டியது இருக்கும். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்தா மட்டும்தான் அந்த லீனியர் ஆம்பிளிஃபையர், அதாவது ஐசி உபயோகப்படுத்தின ஆம்பிளிஃபையரை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு தான் இந்த கிளாஸ் டி போர்டு. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, லோ வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும், வைடு ரேஞ்ச் உண்டு. 8 வோல்ட் டிசியிலிருந்து 24 வோல்ட், ஏன் 26 வோல்ட்டில் கூட இது போர்டு ஒர்க் பண்ணும். இதுக்கு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வேணும், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையோட சுவிட்ச் மோட் பவர் சப்ளை ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, எஃபிஷியன்சி பக்காவாக இருக்கும். அதாவது லோடு ரைஸ் பண்ணும் பொழுது, அதாவது வால்யூமை கூட்டும் பொழுது, பேஸ் கூட்டும் பொழுது, ட்ரிபிள் கூட்டும் பொழுது கரண்ட் அதிகமாக எடுக்கும். அந்த கரண்ட்டை டெலிவரி பண்ணுற சக்தி வந்து பவர் சப்ளைக்கு இருக்கணும். அதுக்கு தான் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ண சொல்கிறோம். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. எங்கிட்டையும் எல்லாமே இந்த போர்டு எல்லாமே இருக்குது. காம்பேக்டாக நல்ல குவாலிட்டியாக பண்ண முடியும். அது வந்திருக்க போர்டு தான் இது வந்திருக்கு. இதில் வந்து இதனுடைய மாடல் நம்பர் வந்து கோல்டு A542. இது ஒரு மானோ போர்டு. நம்ம ரெண்டு போர்டு யூஸ் பண்ணி ஸ்டீரியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 100 வாட்ஸுங்கிறது சஃபிஷியன்ட். ஒரு 8 இன்ச்சு அல்லது 10 இன்ச்சு சப்வூஃபர், ஊஃபர், ஸ்பீக்கர் எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். லோடு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம். உங்களுக்கு கிளாஸ் டி பற்றி உங்களுக்கு தெரியும், லோ கரண்ட் எடுக்கும், ஹை எஃபிஷியன்சி இருக்கும், டிஸ்டார்ஷன், ஹம், நாய்ஸ் எதுவுமே வராது. உபயோகப்படுத்தி பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதுதான் இந்த போர்டு. ஓகேவா. இந்த போர்டில் வேறு என்னென்ன இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு சாக்கெட், செகண்ட் சாக்கெட், தேர்ட் சாக்கெட், அவ்வளோதான். சிம்பிளாக ஜஸ்ட்டு ப்ளக்கின் மாதிரி தான். ஓகேவா. சால்ட்ரிங் பண்ண வேண்டிய அவசியம் கூட இதில் இல்லை. இதில் ஆடியோ இன்புட், ஒரு இன்புட், அதாவது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், எந்த சிக்னல் கொடுத்தாலும் சரி. ஓகே. ரெண்டாவது பவர் சப்ளை, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் நான் ஏற்கனவே சொல்லி 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரை கொடுக்கலாம். ஆடியோ அவுட்புட் சாக்கெட், இதுதான் அவுட்புட்டு. ஒரு சிங்கிள் ஊப்பர் ஆர் ஸ்பீக்கர் இது கொடுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. இப்போது இந்த போர்டோட காஸ்ட் என்ன ப்ரைஸ்னால் 550 வரும், 550 ரூபா வரும். நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். நீங்கள் லீனியர் ஐசியோட இது சம்வாட் குட், பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஐசியில் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் டேக்கன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இந்த பில்டின் இந்த ஐசிக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. ஓகேவா. இந்த ஐசி வச்சு நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இங்கே சிக்னல் கொடுக்கணும், இங்கே சிக்னல் எடுக்க போகிறது, இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஓகேவா. இப்போ ஒரு பிளாக் டயக்ராம் பாருங்களேன், இது ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் இருக்கணும் எப்பவுமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப சிம்பிள். படிப்பே இல்லைன்னா கூட ஒருத்தர் வந்து அசம்பிள் பண்ண முடியும், கூடவே சர்வீஸ் பண்ண முடியும். எப்பவுமே எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அது சம்மந்தமான தியரிட்டிக்கல் நாலேஜ் வலுவாக இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்போ தான் ப்ராக்டிக்கல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இதில் ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, இன்புட் ஏசி வோல்ட்டு 90 வோல்ட் ஏசிலேருந்து 290 வோல்ட் ஏசி கொடுக்குறோம்.
அவுட்புட்டில் டிசி வோல்ட் வரும். 12 வோல்ட் 5 ஆம்பியர் ஸ்ட்ரென்த்து, 12 வோல்ட் 10 ஆம்பியர் கொடுக்கலாம். அதிகமான ஆம்பியர் கொடுக்கறனால இந்த போர்டு எந்த விதத்துலையும் பாதிப்பு அடையாது. ஓகேவா? தனக்கு தேவையான கரண்ட்டை மட்டும்தான் இந்த போர்டு, எந்த ஆம்பிளிஃபையர் போர்டுமே அப்படி தான் எடுத்துக்கும். ஓகேவா? இதில் ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்கு, இதில் நெகட்டிவ் பாயிண்ட், இது ப்ளஸ் இதில் கொடுத்துருக்கு, சப்ளை கொடுத்துருக்கு, சிக்னல் இன்புட் கொடுத்துருக்கு. சிக்னல் இன்புட்டுக்கு ஒரு MP3 மாடல் கொடுத்துருக்கு. இந்த வரக்கூடிய அவுட்புட் லெவலை கூட்டி குறைக்கணும்னா ஒரு மானோ கண்ட்ரோலை யூஸ் பண்ணி இதுக்கு போகக்கூடிய அவுட்புட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அல்லது இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது, இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியும், வால்யூமை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும். இந்த இடத்துல இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, இந்த MP3 மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா 12 வோல்ட்டோ 5 வோல்ட்டோ மாற்றி உங்களுக்கு கொடுத்துரும். தெரியும், ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். ஒரு பவர் சப்ளை, ஒரு ரெகுலேட்டர் ஐசி, ஒரு மாடுல் ப்ளஸ் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் இருந்தால் போதுமானது. ஓகேவா? ஒரு மானோ அவுட்புட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். நான் பார்த்துட்டு இருக்கிறது 100 வாட்ஸ் மானோ ஆம்பிளிஃபையர். ஓகேவா? சரி, நம்ம இப்போ ஒரு எப்படி கனெக்ஷன், ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்கலாமா? பாருங்கள், இதான் ப்ராக்டிக்கல். இதில் என்ன இருக்குது, இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பவர் சப்ளை போர்டு இருக்குது. இந்த இடத்துல MP3 மாடல் 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வேணும்னா பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போர்டு இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, FM mode. FM mode. Play by USB drive. பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எந்த நாய்ஸ், ஹம், எந்த டிஸ்டார்ஷன் வராது, கிளியராக இருக்கும். ஹீட் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும், இப்போ நீங்கள் 12 வோல்ட் ஆப்ரேஷனாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஹீட் சிங்க் பிளேட் இதுவே போதுமானது. இதே லீனியர் ஐசியாக இருந்தால் ஹெவியாக ஹீட் சிங்க் கொடுக்க வேண்டியது இருக்கும், வோல்ட் அதிகம் கொடுக்க வேண்டியது இருக்கும், கரண்ட் அதிகமாக எடுக்கும். இதெல்லாம் எந்த இஷ்யூவும் இதில் வராது, பக்காவாக இருக்கும். ஒரு லேர்னர்ஸ், பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை பேஸ் பண்ணி நீங்கள் குவாலிட்டி அசம்பிள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கஸ்டமருக்கு நல்ல குவாலிட்டி ரிசல்ட் கொடுக்க முடியும். ஓகேவா? இதுதான் இந்த போர்டு இருக்குது. இந்த மாதிரி இது சிக்னல் இன்புட். இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ப்ளஸ் மைனஸ், இதில் அவுட்புட். இப்போ நான் குறைச்சிட்டேன், வால்யூம் ஃபுல்லாக குறைக்க முடியுது. வேணுங்கிற அளவுக்கு லீனியராக லைட் அவுட்புட் விடலாம். ஓகேவா? பக்காவாக இருக்கும் அவுட்புட். சிம்பிளான வயரிங் கொடுத்தா போதும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த அசசரிஸ் எல்லாமே இருக்குது. கேபினெட்டு இருக்குது, இந்த போர்டு இருக்குது, MP3 மாடலில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பவர் சப்ளை இருக்குது, SMPS எல்லாமே இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது ஹீட் இஷ்யூ வரும், ஹம், நாய்ஸ் இதெல்லாம் வரலாம். இதில் எதுவுமே வராது, நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். இந்த போர்டு இப்போ வந்திருக்கு. போர்டு வேணுங்கிறவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, தென் CRT TV ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், ஆல் SMPS, இண்டக்ஷன் ஸ்டவ், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், பர்டிகுலராக இப்போ லேட்டஸ்ட்டாக தேவையான LCD LED TV ட்ரைனிங் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை தெளிவாக எந்தவித ஒளிவும் மறையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஃபியூச்சரில் ஒரு நல்ல எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். ஓகேங்களா? நாம் இப்போது டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் காமிக்கிறோம் உங்களுக்கு. நான் பாருங்களேன், இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா டைப் ஆஃப் மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாடல் வந்து இது 2.1. அது நாளைக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். சர்க்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இது எல்லாமே இருக்குது. இதில் மோனோ இருக்குது, இதில் ஸ்டீரியோ இருக்குது, ஸ்டீரியோ வித் பிடி இருக்குது. எக்ஸ்ட்ரலாக ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபையர் அட்டாச்சு இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் காம்பேக்ட்
ஆம்பிளிஃபையர் இருக்கக்கூடியது டிசைனிங்கோட ஒன்று இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஆன்லைனில் படிக்கணும்னு யாராவது விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ போகலாம்.